கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமேன். நம்ம கூட தேவன் இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த நாளிலே நம்ம கூட தேவன் இருக்கிறாரா? அவருடைய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? அவருடைய செயல் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் நினைத்து நாம் பண்ணுகிற ஜெபத்தை நாம் குறைத்து கொள்கிறது உண்டு. அற்புதம் நடக்காத போது, செயல்கள் நடக்காத போது, அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்று நாம் நினைத்து நாம் பண்ணுகிற ஜெபத்தை, நாம் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் குறைத்து கொள்வதும் அதை விட்டு பின்மாறுவதும் உண்டு. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஜெபத்தை இன்னும் அதிகமாய் செய்யுங்கள். ஒரு கடலின் அலைக்கு எப்படி ஓய்வில்லையோ அதே போல உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமானாலும் அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நடவாமல் போனாலும் அவருடைய கரம் நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தேற்றுகிற வார்த்தை நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறது என்ற விசுவாசத்தை வைத்து நாம் பண்ணுகிற ஜெபத்தை உறுதியாய் பண்ணி கொண்டிருப்போம். தேவனுடைய வசனம் சொல்கிறது, உன்னோடு கூட நான் இருந்து, அவர் நம்ம கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது கொஞ்சம் காலதாமதமாக இருக்கலாம். ஆனால் கடல் ஓய்வதில்லை. அதே போல் நம்முடைய ஜெபம் ஓய்ந்து போகக்கூடாது. நம்முடைய இயக்கங்கள் ஓய்ந்து போகக்கூடாது. நம்முடைய முயற்சிகள் ஓய்ந்து போகக்கூடாது. ஏனால் நம்ம கூட அவருடைய பலன் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கடலுக்கு எப்படி அலை ஓயாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த அலைகளை பார்க்க, அந்த கடலை பார்க்க தான் அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள். ஒரு குளம் இருந்தால் அந்த குளத்திலே அலை இல்லை. ஆனால் அந்த இடத்தை அநேக ஜனங்கள் விசேஷமாய் ஒரு குளத்தை பார்க்க போகிறேன் என்று பார்க்க போவதில்லை. ஆனால் கடலுக்கு அநேக ஜனங்கள் கரையை பார்க்க, அதன் அலையை பார்க்க, அதன் அழகை பார்க்க கடந்து செல்வதுண்டு. அதே போல தான் நம்மவும் ஓயாமல் ஜபித்து கொண்டிருந்தால், ஓயாமல் தேவன் துதித்து கொண்டிருந்தால், நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது அநேக ஜனங்கள் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக, அநேக ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக, சத்துருக்களுக்கு முன்பாக மேஜையை ஒருக்குவேன் என்று சொல்லீர்கள். பிசாசானவன் காணும்படியாக தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். தேவன் செய்ய போகிற காரியம் அதிசயமாக இருக்கும். தேவன் செய்ய போகிற திட்டம் நம்ம எண்ணி முடியாத, நினைக்க முடியாத காரியங்கள் தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அதனால நம்ம கூட இருக்கிற தேவன் அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய முயற்சிகள் ஓய வேண்டாம், நம்முடைய ஜபங்கள் ஓய வேண்டாம், நம்முடைய திட்டம் போடுகிறது ஓய வேண்டாம், நாம் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஓய வேண்டாம். அவர் நம்ம கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது அற்புதமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். இன்னும் அதிகமாய் முயற்சிகளை கைவிட வேண்டாம். இன்னும் அதிகமாய் முயற்சியை கைவிடாமல் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாக இருந்து நான் ஜெபம் பண்ணுவோம். உறுதியாக அவருடைய பாதப்படியிலே காத்திருப்போம். நிச்சயம் நம்முடைய முயற்சிகள் தோற்று போகாதபடி, நம்முடைய ஜெபங்கள் தோற்று போகாதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாமும் அறிந்து கொள்ள, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள, நம்முடைய குடும்பத்தார் அறிந்து கொள்ள, தேசம் அறிந்து கொள்ள, கிராமம் அறிந்து கொள்ள, தெருக்கள் அறிந்து கொள்ளும்படியான பயங்கரமான காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். தைரியமாய் உற்சாகமாய் காணப்படுங்கள். அவர் உங்க கூட இருக்கிறார். வசனம் சொல்கிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் உங்க கூட இருக்கிறார். பலனடையுங்கள். ஆமென்.